Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆகஸ்ட் மாதத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹalleluya. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. Praise God. God has been so good and faithful. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு பெனியேல், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். பெனியேல், I saw God face to face. ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 30 வாசிக்கிட்ட பாகத்தினுடைய ஒரு முக்கிய வசனமாக இருக்கிறது. Genesis 32 verse 30 is a key verse text that was just read for us. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், என் உயிர் தப்பி பிழைத்தது என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, யாக்கோபு என்று சொல்லும்போது அவருடைய ஆரம்பம் சரியாகவே இல்லை. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து நம்ம வாசிக்கும்போது, அவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக இடங்களிலே நேரங்களிலே உயர்வை நம்ம பார்க்குறோம், சிறப்பை நம்ம பார்க்குறோம், உன்னதத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் யாக்கோபு என்று சொல்லும்போது அவரை குறித்த பின்னணி, அவரை குறித்த காரியங்கள், அவரை குறித்த செய்தி, நல்ல செய்தியே இல்லை என்று சொல்லி தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னவென்றால், யாக்கோபுக்கு உடன் பிறந்தவர் ஈசாவ் யாக்கோபு அவர்கள் இரட்டை பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்போ தகப்பனாக இருக்கக்கூடிய ஈசாக்கு ஐசக் was old and he was blind, and ஈசாக்கு தன்னுடைய 2 குமாரர்களை ஆசீர்வதிக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் ஈசாக்கு வயதாகி கண்கள் மங்கி போய்விட்டன. அப்போது அந்த முக்கியமான காலகட்டத்தில் தான் அந்த 2 சகோதரர்களிலே மூத்தவருக்கு தகப்பனாருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி, பரம்பரை ஆசீர்வாதம் அல்லது தொடர்ச்சியான இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த நேரத்தில் தான் சூழ்ச்சி நடைபெறுகிறது. ஈசா ஒரு பக்கம், யாக்கோபு இன்னொரு பக்கம். யாக்கோபு என்ன செய்கிறார்? தன்னுடைய தாயாரோடு இணைந்து செயல்பட்டு இப்படியாவது சதி பண்ணி தன்னுடைய அண்ணனுக்கு சேர வேண்டிய அந்த பர்த் ரைட், அந்த ஆசீர்வாதத்தை இவர் என்ன செய்கிறார்? குறுக்கிட்டு தன்னுடைய தகப்பனாரை அவர் வஞ்சித்து டிசீவ் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை தவறான முறையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் யாக்கோபினுடைய ஒரு ஹிஸ்ட்ரி. அதை குறித்து வாசித்து பார்க்கும்போது அவருடைய ஹிஸ்ட்ரி, when you read the passages before about Jacob, right, it is true that he had failed. அவர் தவறிவிட்டார், ஒரு விதமாக தவறிவிட்டார். தேவனுக்கு முன்பதாகவும், குடும்பத்துக்கு முன்பதாகவும், தகப்பனாருக்கு முன்பதாகவும், அண்ணனுக்கு முன்பதாகவும் அவர் தவறிவிட்டார். அவர் வஞ்சித்து பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதுதான் உண்மை, ரைட்? உண்மையாகுவதான் வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பல ஆண்டுகள் கடந்த பிறகு யாக்கோபு என்ன செய்கிறார்? இன்னொரு தேசத்துக்கு தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் அழைத்து அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு காரணம் என்னவென்றால், ஈசாவ் அவனுடைய அண்ணன் அவரை தேடி கொண்டே இருக்கிறார். இவன் ஓடிக்கொண்டே இருக்கிறார், அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்போ யாக்கோபினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, he has done a grave mistake. இவ்வளோ ஒரு பாவத்தை அவர் செய்தார். அது ஒரு பாவம் தானே, பொய் சொல்கிறது மட்டும் இல்லை, வஞ்சித்து, டிசீட்ஃபுல்னஸ் இஸ் வெரி சீரியஸ். அதனுடைய அது அந்த பொய்யை பெற்றுக்கொள்கிறவங்களுக்கு அந்த காயம் லேசில் ஆறாது இல்லை. இது சாதாரணமான ஒரு பொய் இல்லை, இது தெரியாமல் செய்ததல்ல. தெரியாமல் செய்கிறது ஒருவேளை நம்ம சும்மா அப்படியே ஒரு அளவு நம்ம we try to accept, ஆனால் தெரிந்து திட்டம் பண்ணி சதி பண்ணி செய்தது. ஸோ யாக்கோபுனுடைய உள்ளத்தில் அந்த பாவக்கரை எப்பொழுதும் இருந்திருக்கு, பல ஆண்டுகளாக இருந்திருக்கு, மறுக்க முடியாது. நம்ம பாவம் செய்யும்போது, நம்ம தவறு பண்ணும்போது தாவீது சொல்கிறார், மை சின் இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் மீ. மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பாவம் செய்தவர்களுக்கு தங்களுடைய பாவம் எப்பொழுதும் தங்க முன்பதாகவே எப்பொழுதும் இருக்கும். ஓகே, வஞ்சிக்கிறது, வஞ்சிக்கும் போது அந்த அந்த ரிசிப்பியன் இஸ் வெரி பெயின்ஃபுல், அது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆகவே யாக்கோபு
அவர் ஒரு இருளான சூழ்நிலைக்குள் கடந்து போகிறார். காரணம், அவர் செய்த அது குற்றம் எப்பொழுது மனசில் இருக்கிறது. மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரெஸ்லிங் இன் த டார்க் காட் மீட்ஸ் அவர் ஸ்ட்ரகிள்ஸ். நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய இருள்களிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு அவர் செயல்படுகிறார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 24-25 நம்ம பார்க்குறோம். So Jacob was left alone and a man wrestled with him till daybreak. When the man saw that he could not overpower him, he touched the socket of Jacob's hip, so that his hip was wrenched as he wrestled with the man. யாக்கோபு தனித்து பயந்து போய் தன்னுடைய பழைய கால பாவம் அவருக்கு தொடர்ந்து வருமோ, ஈசாவ் தன்னை தொடர்ந்து வருவானோ என்ற பயம் எப்பொழுதும் இருக்கிறது. அந்த இருள் எப்பொழுதும் அவனோடு இருந்தது. ஆனால் தேவன் அந்த இருளிலும் கூட அவனை கைவிடவில்லை. நம்முடைய மிகப்பெரிய இருளான சூழ்நிலையிலும் கூட தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். இவ்வளோ பெரிய இருளில் நம்ம இருந்தாலும், இவ்வளோ பெரிய தவறு நம்ம முன்காலத்தில் நம்ம செய்தாலும், தேவன் எப்பொழுதும் நம்மோடு வர ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். Our darkest nights are often where God draws closest to us. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், God is close to the broken hearted and those who are crushed in spirit. நம்முடைய இருதயம் இருளிலே, நம்முடைய இருதயம் தொல்லையில், கஷ்டத்தில், வேதனையில் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த இருளான சூழ்நிலையிலும் கூட அவருடைய வெளிச்சத்தை உதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த இருளான நேரத்தில் தான் கர்த்தர் சந்திக்கிறார். சில நேரங்களில் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழும்போது, நம்மளை சுற்றிலும் இருள் இருக்கும்போது, நம்மளை சுற்றிலும் நம்முடைய எதிரிகள் மட்டுமல்ல, நம்மளுக்குள்ளே, ஈவன் இன்சைட் of us, not just enemies but outside, but inside of us there may be some things that we are really struggling, and that is called the darkness of the soul. அந்த ஆத்மாவினுடைய ஆழமான இருள், அந்த இருளை யாராலும் பார்க்க முடியாது. அப்போ யாக்கோபு தன்னுடைய மனசில் ஒரு மோசமான ஒரு இருளை அவன் வைத்து கொண்டு இருக்கிறான். காரணம், தன்னுடைய தகப்பனாரை அவர் வஞ்சித்து, he deceived the father and the elder brother together with the mother to receive the blessings of the birthright. முன்னால் செய்த அந்த குற்றம் எப்பொழுதும் ஒரு இருளாக நம்முடைய மனசில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். And some of us, we may be carrying that big hurt or a big pain or big sorrow, ஒரு பெரிய ஒரு கல்லு போல ஒரு வேதனை நம்ம சுமந்து கொண்டே இருக்கலாம். யாக்கோபு அப்படி தான் அவர் சுமந்து கொண்டு போய் பல ஆண்டுகள் கடந்து வந்து இப்போது இன்னொரு தேசத்துக்கு அவர் குடும்பத்தாரை கொண்டு வந்து சேர்க்கையில் அந்த இருள் அவனோடு இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் யாக்கோபு அண்டையில் வருகிறதை நம்ம பார்க்குறோம். வாட் டஸ் ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8 say? யாக்கோபு 4:8 என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4:8, James chapter 4 verse 8 in the New Testament, draw near to God and God will draw near to you, right? நம்ம தேவனிடத்தில் சேருகிறோம், தேவன் நம்ம இடத்துல சேருகிறார். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? தேவன் நம்ம இடத்துல சேருகிறார். ஹல்லேலூயா. தேவன் யாக்கோபு அண்டையில் சேருகிறார். Sometimes we may feeling that we are carrying this sorrow alone, அல்லது இது பழங்கால செய்த அந்த குற்றம், அல்லது சற்று முன்பதாகவே செய்த அந்த குற்றம், அந்த குற்ற உணர்ச்சி, அந்த குற்றச்சாட்டு, அந்த குற்றத்தினுடைய அந்த பாடு எப்பொழுதும் நம்ம மனசிலே இருந்து கொண்டே இருக்கிறது தெரியுமா? அந்த சூழ்நிலையில் தான் தாவீதினிடத்தில் தேவன் எப்படி வந்தாரோ அதே போல் யாக்கோபினிடத்தில் தேவன் அந்த இருளான சூழ்நிலையில் கூட அவர் சமீபமாக வருகிறத நம்ம பார்க்குறோம். And it is here that God is wrestling with Jacob. And Jacob அந்த நேரத்தில் தேவனோடு அவர் போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம். Hallelujah. Sometimes in life we have to struggle. There is light at the end of the tunnel, but there is a struggle. நிச்சயமாக நம்ம பாடு அனுபவித்து தான் ஆகணும். அந்த பாடுகளிலே தேவன் கூடவே இருக்கிறார். அந்த பாடுகளிலே யாக்கோபு மடிந்து போயிருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நம்ம இந்த நேரத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா நம்முடைய தாளந்து அல்ல, நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய படிப்பறிவு அல்ல, நம்முடைய அனுபவம் அல்ல, அதெல்லாம் அவருடைய சுத்த அனாதி கிருபை. Every time I come to the house of God or into the presence of the Lord, I don't depend on my past experience, என்னுடைய past talents, என்னுடைய வரங்கள், அதெல்லாம் நான் எம்டியாக ஜீரோவாக தான் வந்து நிற்பேன், ஜீரோவாக தான் வந்து நிற்கணும். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். தேவன் யாக்கோபை தண்டித்து அவரை முறியடித்திருக்கலாம், ஆனால் தேவன் அந்த இடத்துல யாக்கோபை பலப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். When God meets us,
He is there to build us up. அதனால தான் ஆண்டவர் நம்முடைய மிகப்பெரிய பாடுகளிலே அவர் நம்மளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு என்னை நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. Sometimes the valley experience is the most hated experience. We don't want to be at a valley. Always up in the mountain top. ஆனால் அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்கன்னா அங்கே தேவன் உங்களோடு போராட, நீங்கள் தேவனிடத்தில் சஞ்சரிக்க, அவர் உங்களோடும் இணைய, அந்த இடத்துல அந்த போராட்டம் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தெரியுமா? அந்த போராட்டத்தில் தேவன் நம்மளை தோற்கடிக்க வரவில்லை, அவர் நம்மளை ஜெயிக்க தான் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் அந்த ரெஸ்லிங் மேட்ச்லாம் நீங்கள் பார்த்துருப்போம். முன்னே வந்து WWFன்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து WWEன்னு சொல்லுவாங்க. ஐ ரிமெம்பர் தோஸ் டேஸ் வி ப்ளேட் a wrestling match with வீட்டுக்குள்ளே நம்ம விளையாடுறது, அதுனா சம்மர் ஸ்லாம் பண்ணுறது, ஃபிகர் 4 லெக் லாக்லாம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு தமாஷ்காக நம்ம செய்கிறது, ரைட்? எதற்கு? ரெஸ்லிங்கில் பார்க்கும்போது ஒன் டிஃபீட்ஸ் தி அதர். ஆனால் இங்கே ஜேக்கப் ரெசல்ஸ் வித் காட். பட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ஜேக்கப் மடிந்து போகவில்லை. மடிந்து போயிருக்கு நான் அவன் செய்த அட்டூழியத்துக்கு மடிந்து போகாதபடி தேவனுடைய இரக்கம் அங்கு காணப்படுகிறது. I ask that each one of us don't live our life alone in darkness. தனிமையில் வாழாதீங்க. You know how many of us in this connected world are living a lonely life? Many choose to live a life that is solitude. பிரச்சனை வேணாப்பா, யாரும் வேணாப்பா, இது தனியாக மட்டும் இல்லை, தனித்து இருந்து ஒதுங்கி போயிடுறாங்க. அதில் ஆபத்து காத்து இருக்கிறது. யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவர் தனியாக இருக்கிறார், இருளில் இருக்கிறார். அந்த இருள் அவனை எப்படியாக மாற்றி விட்டுருக்கலாம், அவன் தன்னுடைய ஜீவனை கூட எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த இருளிலும் கூட வெளிச்சத்தின் தேவன் வந்து பிரகாசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறதுனால, ஒருவரும் ஆச்சரியமான ஒளியில் வாசம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறபடினால, எந்த இருளில் நம்ம இருந்தாலும் அவருடைய வெளிச்சம் வந்தால் நம்ம பிரகாசிப்போம். No matter how dark our darkness is, God will help us through our struggles. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்குறோம், a new name, God changes our identity. ஒரு புதிய நாமம், தேவன் நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிறார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 27, 28 பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? I know it's afternoon time. Let's read the Bible together. Genesis chapter 32 verses 27 to 28. சேர்ந்து வாசிப்போம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்று சொன்னான். அப்பொழுது அவர், இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அவருடைய பேரை கேட்கும்போது யாக்கோபு தவறாமல் அச்சமில்லாமல் என்ன சொல்றாரு? யாக்கோபு என்று சொல்றாரு. Remember when Isaac was giving his birthright, அந்த இடத்துல உன் பெயர் என்னன்னு கேட்கும்போது யாக்கோபு என்ன சொல்றாரு? ஈசாவுன்னு சொல்றாரு. Jacob deceived the father and said that his name was Esau. அந்த இடத்துல அவர் பொய் சொன்னார், அவர் வஞ்சித்தார், அவர் தவறு பண்ணினார். இத்தனை ஆண்டு சுமந்த அந்த தவறு, அந்த குற்றத்தை இப்பொழுது அவருக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. How many of us know God is a God of second chances? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளோ பேர் தான். God is the God of second chances. செகண்ட் சான்ஸ் மட்டும் இல்லை, தேர்ட், ஃபோர்த் சொல்லிக்கிட்டே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்க மாட்டார், இன்னொரு வாய்ப்பும் கொடுப்பார், மறு வாய்ப்பும் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு எப்போதும் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். பாதை திறந்து வழி தப்பி போகிறதுக்கு கர்த்தர் எப்போதும் ஒரு இடம் வைத்துக்கிட்டே இருப்பார். இப்போ யாக்கோபு இத்தனை ஆண்டுகள், so many years he was carrying the guilt of his wrong and also fear. பயமும் அங்கே இருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு விசித்திரமான வகையில் ஒரு மனுஷன் போல தேவன் வருகிறார். அவருக்கு தெரியாதா இவனுடைய பெயர் என்ன? தெரியாதா? நம்முடைய பெயர்களை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. He has engraved our names in the palm of his hands. நம்முடைய மதல்கள் அவருக்கு முன்பதாகவே இருக்கிறது. அப்போ நம்முடைய நாமம் அவருக்கு தெரியும். ஆனாலும் வாட் இஸ் your name? அவனுடைய வாயால் அவன் பொய் பேசாமல் உண்மையை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. We all fault in life, friends. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் தவறு பண்ணுறோம். அது நம்ம தவிர்க்கவே முடியாது. சில நேரம் பொய்யும் சொல்கிறோம், வெள்ளை பொய்யும் சொல்கிறோம், கருப்பு பொய்யும் சொல்கிறோம்,
நீல பொய்யும் சொல்கிறோம், சிகப்பு பொய்யும் சொல்கிறோம். எஸ் வி டூ. ஆனால் செய்த தப்பே மறுபடியும் மறுபடியும் செய்யாமல் இருப்பது தான் கிருபைக்கு அடையாளம். ஒரு தடவை பண்ணிவிட்டு லேர்ன் அ லெசன், டோன்ட் டூ இட் அகெயின். பல வருஷம் தாண்டிடுச்சு. யாக்கோபு நினச்சிருக்கலாம், இது திருப்பி அதே சொல்லிக்கிறேன், மாற்றி சொல்லிடலாம், தப்பிட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் வி திங்க் தட் வி கேன் எஸ்கேப். எங்கே ஒளிஞ்சாலும் ஒளிய முடியாது. உண்மையாகவே தான் இருக்கும், சத்தியம்தான் நிலைத்திருக்கும். இந்த முறை now he has a great opportunity to right his wrong. அவன் என்ன சொல்கிறார்? யாக்கோபுன்னு சொல்கிறார். யாக்கோபு சொன்ன உடனே அதுதான் அவனுடைய விடுதலையின் ஆரம்பம். ஆமேன்னு சொல்லுமா? நம்ம எப்போ உண்மையை பேச ஆரம்பிக்கிறோம் அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பம். 4 பேர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ உண்மையை தான் பேசணும். ஐ டீச் யூ கைஸ், யங் பீப்புள், ஓல், உண்மையே பேச கற்றுங்க. நீங்கள் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மறைக்கிறதுக்கும் பொய்ய சொல்லிடுறாருங்க. ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் சொல்லாதீங்க. லேர்ன் டு லிவ் வித் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அவர் ராங். அட் த சேம் டைம் ஃபேஸ் அப் டு இட் பிரேவ்லி. பி கரேஜஸ். குற்றம் பண்ணுவதற்கு தைரியம் வருது தானே, அந்த குற்றத்தை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய கிருபையை நாட வேண்டும். யாக்கோபுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. தேவன் ஒரு ஒரு மனுஷனை போல அவர் தோற்றம் அடைகிறார். பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவர் இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். ஹல்லேலூயா. Your name is no longer to be Jacob but Israel. யாக்கோபு என்ற பேருக்கு என்னத்தமா அர்த்தம்? He deceives. அவன் வஞ்சிக்கிறவன். அப்போ அந்த பேருக்கு ஏற்றபடி தான் ஜனங்கள் அவனை பார்ப்பாங்க, அவனை நம்ப மாட்டாங்க. ஒரு தடவை நம்பி இருக்கலாம், இனி அவன் பேர் வஞ்சிக்கிறவன் நினச்சா அவன்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துரோகம் பண்ணனால அவனை சுற்றிலும் ஒரு பெரிய ஒரு பபல். nobody wants to mingle with him. nobody can trust him with the finance, with the relationship or ministry or சொத்து எதுவா. ஆனால் இந்த முறையை அவன் சொன்னதுனால கர்த்தர் சொல்லுகிறாய், இஸ்ரவேல் என்னப்படும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு என்னதமா அர்த்தம்? one tries with God and overcomes. தேவனோடு சஞ்சரித்து மேற்கொள்றவன். தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். தேவனோடு முகமுகமாக நம்ம இருக்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய பல கால பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் அதை பார்க்காதபடி நம்மளை ஒரு புதிய ஐடென்டிட்டியில் நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? மனுஷன் பழசை குழப்பி எடுத்து விடுவான். குப்பையை தான் கிண்டி குப்பையை தான் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் ஆண்டவர் எப்படி தருமா? குப்பை இருந்தாலும் நம்ம ஒப்புக்கொள்ளும் போது அந்த குப்பை மேலே ஒரு பெரிய ஒரு சொத்து இருக்குன்னு அவர் பார்ப்பார். அதனால தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அந்த கடலின் ஆழங்களிலே கர்த்தர் போட்டு விட்டார்னு வசனம் சொல்லுது. Isn't it true that sometimes our past torments us? வந்துட்டு இருக்கிறமா, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறமா, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா, அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கு தெரியுமா. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு புது பேரை கொடுக்கிறார். God changes our identity. அவரால் தான் முடியும். அவரால் தான் அந்த பேரை மாற்ற முடியும். அவருடைய கதியை மாற்றக்கூடிய ஒருவர் இருந்தார் என்றால் அது தேவன் தான். ஹல்லேலூயா. God doesn't leave us the way he found us. He replaces our shame with his grace. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து குழியில் இருந்தோமா சேத்துல இருந்தோமா கர்த்தர் குனிந்து தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய தேவன். அதனால தான் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம் நம்மளையே தாழ்த்தி அவருடைய முகத்தை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 14. யாரும் தலை நிமிர்ந்து அப்படியே தலை தூக்கிட்டு பந்தாவா அவர் முன்னால் நிற்கவே கூடாது. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். தன்னை தாமே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்பட. யாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே உயர்ந்து நின்றாருங்க. Humble ourselves before God. He is a gracious and merciful God. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் புதிய அடையாளத்தை கொடுத்து இருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். Hallelujah. We are all a new creation in Christ. The old has gone away, the new has come. ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது நம்முடைய பழசை பார்க்காதபடி நம்முடைய புதுசை பார்க்குறாரு. பார்த்தீங்களா? உடஞ்சி போனதை ஆண்டவர் அப்படியே ஒன்று சேர்த்துட்டு புதுமையாக நம்மளை பார்க்குறாரு. பார்த்தீங்களா? அவர் பார்க்குறான்னா அது தகுந்தபடி நாமளும் ஸ்டெப் அப் பண்ணோம். ஏமேன்னு சொல்லுவோம். ஸ்டெப் அப் சொல்லுங்கள்.
அவர் நம்மளை மேலே உயர்வு பார்க்கும்போது நம்மளை என்ன செய்யணும்? கீழே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கீழே அப்படியே இருந்துட்டு இருக்கிறாரு. கழுகுக்கு போல நம்ம பார்க்கணும். கழுகின் விஷயங்கள், ராஜ்யத்தின் விஷயம், நம்ம பார்வைலாம் வேற லெவலில் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு புது பேர் கொடுத்தாலும் வேற லெவலில் நம்ம பார்க்கணும்ல. இனி நான் உன்னை ஜேக்கப்பாக பார்க்கல, நான் உன்னை இஸ்ரவேலாக பார்க்குறேன்னு சொல்கிறாருல. ஐ see you in a different light, Jacob, now you rise up. நான் உன்னை அப்படி பார்க்குறேன். நீ அப்போ உன்னுடைய சோகத்தில், உன்னுடைய பாவத்தில், உன்னுடைய துன்பத்தில், உன்னுடைய பயத்தில் நீ அங்கேயே இருக்காத. நான் பார்க்குற விதத்தில் நீனும் வான்னு சொல்கிறாரு. Sometimes in Christian life we fight the wrong battles. God is saying, I'm up there. ராஜ்யத்துடைய பார்வை அதிலே நீ வாப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நிமித்தமாக என்ன நடக்குது தெரியுமா? லுக் at Psalms 46. Psalms 46 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சங்கீதம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். Psalm 46 7:11, இதை மறக்க மாட்டீங்க. 7:11 ஒரே வசனம் தான். யாராவது எனக்காக எடுத்து வாசிக்கிறீங்களா? Psalms 46 7 and 11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் யார்? இந்த யாக்கோபு. 11ஆம் வசனத்தில் அதே தான். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். யாக்கோபின் தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன். கர்த்தர் புதிய நாமம் இஸ்ரவேல். இஸ்ரவேலே, யாக்கோபே, இஸ்ரவேலே. நிறைய அந்த ஐசாயால பார்த்தீங்கன்னா யாக்கோபே நான் உன்னை மறக்கவில்லை, இஸ்ரவேலே. கர்த்தர் அந்த யாக்கோபு இஸ்ரவேலே, யாக்கோபு இஸ்ரவேலே. இன்று இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம். அவனுடைய ஆரம்பம் சரியில்லை. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக கர்த்தர் மாற்றுகிறார். We all may have failed in life, but God gives us a new identity. ஆனால் don't be complacent because of that. அவர் நம்ம மேலே ஒரு புதிய அடையாளத்தை வைத்திருக்கிறான்னா நாமும் அவர் பார்க்குற அளவுக்கு அந்த அபிஷேகத்துக்கு, அந்த கிருபைக்கு, அந்த ஸ்தானத்துக்கு நீங்களும் நானும் குமாரத்திகளாக நாமும் அப்படியே உயர்ந்து போயிட்டே இருக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னால் போட்ட போராட்டம் இன்னைக்கு விட்டுருணும். இன்னைக்கு வேற போராட்டம். நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. கேனோ பொல்லாத சேனைகள், பிசாசனுடைய கிரியைகளுக்கு எதிராக இருந்து நம்ம கரங்கோத்து சகோதரிகளாக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். We have a new identity in Christ. அந்த ஐடென்டிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நம்மளாலே சம்பாதிக்க முடியாது. அவருடைய ரத்தத்தினால் அவர் மீட்டு நம்மளை காப்பாற்றி உன்னதங்களிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அவளுடைய வலது பாரசத்தில் அமர கர்த்தர் வைத்திருக்கிறார். எபேசியன்ஸ்ல நம்ம பார்க்கிறோம், he made us to sit beside him in the heavenly realms. அதனால தான் நம்முடைய சிந்தை எல்லாம் பரலோக சிந்தை. அப்பா, recently God has been dealing with me very very severely. I think last sermon நான் சொன்னேன்னு நினைச்சேன். I thought maybe I'm a very humble person நான் நினைச்சேன். நான் ஒரு தாழ்மையானவன் நான் நினைச்சேன். உண்மையான I think I'm not an arrogant person, but I'm at the same time okay la, I think I'm still humble. என்னையே நான் அசஸ் பண்ணிக்கிட்டேனே. I think I'm not arrogant, I'm not very like proud person. ஆனால் கர்த்தர் வசனத்தில் பார்த்தார், be completely humbleன்னு சொல்லிட்டார். ஐயோ, நான் நினச்சேன் I'm humble enough, but the Lord said be completely humble. நிறைய விஷயத்தில் மாம்சத்துக்கு செத்துட்டேன். சாகும்போது கர்த்தருடைய கனிகளை நான் பார்த்தேன். நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் சொன்னது தான் சரி, நான் வச்சது தான் சட்டத்துக்கு நான் செத்ததுனால கர்த்தர் கனிகளை கொடுத்தாரு. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் சும்மா நான் ஜோக் பண்ண நான் இங்கே வரல. நான் நேரம் ஒதுக்கி வச்சு கண்ணீரோடு ஜபத்தோடு ஆயத்தப்படுறேன். நான் நாட் ஹியர் டு ஜோக். தாழ்ந்து இருக்க கர்த்தர் எதெல்லாம் சரிப்படுத்தினார். அதனுடைய கனியை நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கேயும் அந்த கனியை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்மில் ஆரம்பிக்க வேண்டும். It had to start with Jacob. Do you know, friends, you are a generation. You are representing a generation. Don't look down on yourself. You are a generation. நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிற்கும் போது உங்களுடைய லெஃப்ட்டு, உங்களுடைய ரைட்டு, ஃப்ரண்ட், பிஹைண்ட் will be blessed. அதனால தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன். லைட்டாக நினச்சிடக்கூடாது. யாக்கோபு அவனுடைய ஆரம்பம் சரியில்லை, ஆனால் கர்த்தர் ஒரு புதிய நாமத்தை கொடுத்த நிமித்தமாக அப்படியே கர்த்தர் புரட்டுறாரு. பார்த்தீங்களா? God is good at the புரட்டுறான்ஸ் the story in our life.
மனுஷன் இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் புதிய அத்தியாயத்தை கர்த்தர் திருப்புவார். God can begin a new chapter that man had closed out and cancelled out. God can do it. அதனால தான் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம் நம்மளை தாழ்த்தி வந்து அவரிடத்தில் சேர அழைக்கப்பட்டு இருக்கிறோம். Now, one of the prayers that I was doing in the Bible study in YCCA is the parable of the tax collector and the Pharisee. பரிசேயனும் ஆயக்காரனும். பரிசேயன் தன்னுடைய புகழை பற்றி தேவனுக்கு முன்பதாக ஆலயத்தில் அவன் அப்படியே he is lifting himself up. I'm tithing, Lord. Look at me, Lord. But look at this tax collector என்று அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். You know what the tax collector, ஆயக்காரன் சொல்லுவாங்க. இந்த tax collector, what he did, he couldn't even go before God into the temple. தூரமாக நின்று தன்னுடைய கையை எடுத்து அவன் மார்பில் அடித்து, ஆண்டவரே மகா பாவியான என் மேல் மனம் இறங்கும் என்று சொன்னார். ஆண்டவருடைய பார்வையில் அவனை விட, பரிசேயனை விட ஆயக்காரனுடைய ஜெபம் தான் தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருந்தது. இஸ் a very glorious image. தன்னுடைய மார்பை அடித்துக்கொண்டு லார்ட் ஹalleluya, அந்த மார்பை அடித்துக்கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தை தாழ்த்து வர்ற அனுபவத்தை விட்டுறாருங்க. ஹalleluya. தேவன் நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை தரித்து நம்ம செயல்பட கர்த்தர் அழைக்கிறார். கடைசியாக the word Peniel. Peniel, marked by grace, walking with a limp. Look at Genesis 32 verse 30-31. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், என் உயிர் தப்பி பிழைத்தது என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்று பெயரிட்டான். ஆபிரகாமும் அதுதான் செய்கிறார். பலிபீடத்தை கட்டி பெத்தேல் என்று சொல்றாரு. ஏல் பெத்தேல், ஹalleluya. பலிபீடத்தை கட்டுறாரு, பேரை வைக்கிறாரு. இந்த இடத்துல பெனியேல், பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனாவேல் கடந்த போகையில் சூரியன் உதித்தது, அவன் தன் தொடை நிமித்தம் நொண்டி நடந்தான். பெனியேல் மீன்ஸ் த ஃபேஸ் ஆஃப் காட். அவனுடைய வாழ்க்கை கிருபையினால காப்பாற்றப்பட்டது. சூரியன் உதித்தது. ஹalleluya. நீதியின் சூரியன் நம்மேல உதிப்பாராக. ஹalleluya. Praise the Lord. The Bible says he was limping. பிரியமானவர்களே, இந்த அனுபவம், பினியேல் என்ற இந்த அனுபவம், I saw God face to face. I plead and urge every one of us, let's meet God every day. In this secular world, in Singapore, சிங்கப்பூரில் நவீனமான இந்த உலகத்தில், சுறுசுறுப்பான இந்த உலகத்தில், டிஜிட்டல் வேர்ல்டில், கனெக்டட் வேர்ல்டில், உலகம் எதெல்லாம் கொடுத்தாலும் மீட்டிங் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் காட் இஸ் ஆல்வேஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. தேவனோடு முகமுகமாக சந்தித்த நிமித்தமாக நம்முடைய இருதயம் எப்பொழுதும் லகுவாகவே இருக்கும். ஹalleluya. இந்த இருதயம் பொல்லாதது ஃப்ரெண்ட்ஸ், பொல்லாதது. நீங்களும் நானும் இந்த இருதயத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. Try as you may, you cannot fully fathom your own heart. Let alone try to understand someone else's heart. கணவர் மனைவியும் இருதயத்தை புரிந்து கொள்கிறோம், ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியுதா? ஆண்டவராலே தான் முடியும். இந்த இருதயம் கர்த்தரை தேடாமல் ஒரு நாளை துவங்கவே கூடாது. விட்டுறாருங்க. நிறைய பேர் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறீங்க, நிறைய திறமை இருக்குது, நிறைய தாழ்ந்துகள் இருக்குது. ஃபேமிலி சர்ச், I want to encourage you. இந்த இருதயம் எப்பொழுதும் பெனியேல், தேவனை தேடக்கூடிய ஒரு அனுபவம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். யாக்கோபினுடைய அந்த அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் நொண்டி என்று வேதம் சொல்லுகிறது. நொண்டி போராடினான். இந்த நொண்டி எந்த ஒரு வீக்னஸ் இல்லை, தேவனுடைய வல்லமையும் இரக்கமும் பெற்ற ஒரு மனுஷனுடைய சாட்சியாக இருக்கிறது. பவுல் என்ன சொல்லுகிறார்? லார்ட், ரிமூவ் திஸ் thorn from my life. ஆண்டவர் பவுல்கிட்ட என்னத்தப்பா சொன்னார்? மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில், சில இடங்களில் சில நொண்டியான அனுபவம் இருக்க தான் செய்யும். எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா ஆண்டவரை தேட மாட்டோம். அதனால எல்லாரும் நொண்டி ஆயிடுவீங்கன்னு நான் ப்ரொஃபஸை பண்ணலை. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் அங்கங்கே கொஞ்சம் லகடாக இருக்கும். அங்கங்கே இந்த ஹெல்த்து இது இருக்கும், இல்லாட்டி வெல்த்து ப்ராப்ளம் இருக்கும், இல்லாட்டி உறவு ப்ராப்ளம் இருக்கும், இல்லாட்டி கோபம் ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஒரு முள் எப்போதும் குத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளவு ஜெபித்தாலும் எப்போ உபவாசம் பண்ணாலும் அந்த முள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அனுமதி கொடுக்குறார். God allows certain thorns in our life to make sure He keeps us humble and dependent on Him.
எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா ஆண்டவர் எதுக்கு சபைக்கு வரணும், எதுக்கு வசனத்தை வாசிக்கணும், எதுக்கு பிரசங்கத்தை கேட்கணும், எதுக்கு ஊழியம் செய்யணும், இவ்வளோ பாடுகள் மத்திய ஊழியத்தை நான் செய்யணுமா? ஆதரவு கிடைக்கிறது சில நேரத்தில் கிடைக்க மாட்டேது. எதுக்கு ஊழியம், எதுக்கு விசுவாசம்? ஆனால் அந்த முள்ளின் மத்தியில் தான் பவுல் ஊழியத்தை செய்தார், மேன்மையான ஊழியத்தை செய்தார். சாக்கு போக்கு சொல்லாமல். காரணம் என்ன தெரியுமா? He knew the art of seeking God's face. I always wonder, how did Moses survive his ministry? ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாகவே செல்லட்டும். கஷ்டமான ஆட்களை அவர் சமாளிக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, வணங்கா கழுத்து உள்ளவர்கள், கழுத்து அசையாது. எல்லாரும் அப்படி செஞ்சு பாருங்க. கண்ணு மட்டும் மூவ்மெண்ட்ஸ், நோ கழுத்து மூவ்மெண்ட்ஸ். கண்ணு மூவ்மெண்ட்ஸ், ட்ரை, குட். கழுத்து சுலுக், stiff necked, don't listen. Moses had real trouble. I really salute the man. You know, his dependence was not on the people, not on the flock. He depended on God. ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த மந்தை உம்முடைய பலன். You know, Moses prayed so many prayers. We see the Psalms as Psalms of David, Psalms of Solomon, right? There are several Psalms by Moses. மோசேயின் சங்கீதம் கூட இருக்கு. ஏன் தெரியுமா? பலிபீடத்தை கட்டினான், தேவனை பார்த்தார், தேவனுடைய முகத்தை தேடினார். ஆபிரகாம் எப்படி தெரியுமா? தேவனுடைய முகத்தை தேடினார். You see, Abraham, Isaac, Jacob, நம்முடைய முற்பிதாக்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்களா? குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் they always put their trust in the Lord. நம்முடைய முற்பிதாக்களே நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, I want to encourage you to Jacob's story today. It's not just a geographical Peniel இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் த்ரெஷோல்ட். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறான்னா, அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு நேரம் ஒதுக்கி வச்சு பாருங்க. அந்த இடத்துல நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது, குறைஞ்சு போயிட மாட்டோம். ஆமீன், ஆமென். ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க, குறைஞ்சு போயிட மாட்டோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகான ஒரு பாட்டு பாடினால, அதிகாலையிலும் திருமுகம் தேடி. அதனால் என்னால் காலைல எந்திரிக்க முடியல, நான் எக்ஸாம்ஷன் சொல்லிடுறாருங்க. அந்த பாட்டு மாற்றி கூட வாசிக்கலாம், நள்ளிரவில் அப்படின்னு பாடலாம், ரைட்? கர்த்தரை தேடுகிற அளவுக்கு அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, சில்ட்ரன் ஆகிய. ஐ ரியலி salute you all for sitting down listening to God's word. வாலிப பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கு நீங்கள் விதைக்கிற இந்த ஃபவுண்டேஷன், ஐ கேன் டெல் யூ, இட் வில் bring you very very far in life. நீங்கள் வைக்கிற அந்த அஸ்திபாரத்தை கர்த்தர் நிச்சயமாக பார்க்கிறார். Peniel, I saw God face to face. Amen. Hallelujah. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. Peniel, I saw God face to face. Peniel, தேவனை நாம் முகமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். Hallelujah. முகமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். Hallelujah. Friends, நம்ம எதெல்லாம் செய்தாலும், look at me, I'm a preacher. I can preach my heart out, but if I do not have an experience with the living God, pointless. சிறப்பாக நான் பாடலாம், சிறப்பாக இசை வாசிக்கலாம், சிறப்பாக நான் ஆர்கனைஸ் பண்ணலாம், சிறப்பாக என்னுடைய வேலை செய்யலாம். ஆனால் அந்த பெனியலுடைய அனுபவம் இல்லாட்டி நான் சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த பெனியல் அனுபவத்துக்குள்ளே வர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த பெனியல் இடத்துல தான் கர்த்தர், அந்த இடத்துல தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார், புது தரிசனத்தை கொடுக்கிறார், புது மிஷனை கொடுக்கிறார். கசப்பெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல தான் சமாளிக்கிறார். எப்படி சமாளிக்க முடியும் இந்த பூமியில்? ஒருத்தர் மிதித்து கொள்ளுவோம், மச்சிக்கொள்ளுவோம், மெச்சிக்கொள்ளுவோம். எப்படி சமாளிக்கிறது? we cannot live without God in this world. ஆனால் கர்த்தரை நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்றால் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பெனியலுடைய அனுபவம். I want us to set apart a space, a place that we can say that we have met our God. என் தேவன் என்னை சந்தித்தார், நான் என் தேவனை சந்தித்தார். God is even above any ministry, any organization, any institution, and I would even say any church. He is high and exalted. Hallelujah, hallelujah. நம்முடைய பார்வையெல்லாம் தேவன் மேலே இருந்தால்தான்
அவர் நம்மளை இந்த பூமியில எவ்வளோ காலம் வைத்திருக்கிறாரோ அந்த அவர் வைத்திருக்கிற நோக்கங்களை சரியாக செய்து முடிக்க நம்மளால முடியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எதிர பேர் இந்த இடத்துல இருக்கு, அப்படியே தலை நிமிர்ந்து அப்படியே lift up your heads to the heavens. Will you do that as a sign that you want to have a relationship with God? Not just on a Sunday, it is religion. Sunday is ஒரு கடமை, ஒரு religion. But what about the Monday to Saturday? Sunday ஒரு கடமை, நான் செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். ஆனால் மண்டே டு சாட்டர்டே வேற லெவல், நான் செய்ய போறேன். இட்ஸ் நாட் ஐ ஹேவ் டு, ஐ வாண்ட் டு. இட்ஸ் நாட் ஐ ஹேவ் டு ரீட் த பைபிள், ஐ ஹேவ் டு ப்ரே. இல்லை, நோ, ஐ வாண்ட் டு. ஐ வாண்ட் டு. யாரும் சொல்ல தேவையில்லை. யூ ஆட்டோமேட்டிக். லார்ட், யூ லவ் மீ சோ மச், ஹியர் ஐ எம் லார்ட். யாரும் உங்களை தட்டிக்கிட்டே இருக்க தேவையில்லை, நீங்களே முன்னுக்கு வருவீங்க. ஹல்லேலூயா. ஆதரவு வருதோ இல்லையா, நீங்களே முன்னுக்கு நிற்பீங்க, பந்திக்கு முந்திக்குவீங்க, here I am னு கதறுவீங்க. ஓ hallelujah, hallelujah. கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல புதுப்பிக்கிறார். I want us to come to Peniel that we can meet God. பினியலுக்கு வந்துருங்க. மற்ற எல்லா இடத்துக்கு போனாலும் பினியலுக்கு போகாம இருந்தாருங்க. Praise the Lord. மற்ற எல்லா விஷயத்தை செய்தாலும் தேவனோடு சஞ்சரிக்காமல் இருந்தாருங்க. Praise the Lord, hallelujah. Praise the Lord. நான் சொல்றது உங்களுடைய ஆவிக்குள்ளே போகும். ஏன்னா சொல்றது நான் என் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. We can do every and anything, but don't forget to meet your God. Bring God to your space. Thank you, Jesus. Open the door that you have shut. திறந்து கொடுங்க உங்களுடைய ஹர்ட்ஸ், உங்களுடைய வேதனை, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய நிறைவுகள், உங்களுடைய ஏமாற்றங்கள். Open your hearts. அப்படி திறக்கும் போது பினியல்ல கர்த்தர் வந்து தொடுவார். ஆண்டவர் யாக்கோபினுடைய அந்த இடத்தை அவர் தொட்ட உடனே, ஹல்லேலூயா, அந்த இடத்துல தொட்ட உடனே கர்த்தர் எந்த இடத்துல தொடுறாரோ அந்த இடத்துல செழிப்பு வந்து தான் ஆகும். சில நேரத்தில் அந்த தொட வேண்டிய இடம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் தொட இடம் கொடுத்தோன்னா அந்த இடத்துல கர்த்தர் செழிப்பை கொண்டு வருவார். தொட்டு சுகமாக்கினார். பேதுருடைய மாமியை கரம் நீட்டி தொட்டு சுகமாக்கினார். God wants to touch us where we are right now this afternoon. தூரமா இல்லை. Don't go further away, my brother, my sister. Religion will never save you. Your Redeemer alone. Hallelujah. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவு. Hallelujah. I want us to go past your religious responsibilities and come to God in relationship with Him. ஓ ரபா ஷாக்கா ரபா ரபா கபாரா. அந்த தனிமையில நீங்க முழங்கால் படிட்டு முகம் குப்புற விழுந்து அப்படியே நீங்க ஆண்டவர்கிட்ட அழுவுறீங்க தெரியுமா, அதுதான் உண்மையான உறவு. இதெல்லாம் மேடை, இதெல்லாம் மேடை, இதெல்லாம் மேடை, மேடை. அந்த மேடைக்கு பிறகு வருகிற ஊழியம், அதுதான் உண்மையான உறவு. ஓ இயேசுவே. Worship the Lord. Come on, church. Close your eyes and open up your mouth and worship the Lord because He is speaking to you. நம்முடைய முதல் அன்பு இடத்துல நம்ம மறுபடியும் சேருவோமாக. அந்த முதல் அன்பு முதலாவது அவர் நம்மை நேசித்ததுனால நாம அவரை நேசிக்க முடியுது. அதுதான் பரிசுத்த பந்தி. Because God so loved the world that we are able to love Him. God wants to do a deep work in our hearts. கொஞ்ச நேரத்தில் நற்கரணைக்கு நம்ம வர போறோம். But I want us to just draw near to God right now. உங்க பிணையில விட்டுறாதீங்க, பிணையில விட்டுறாதீங்க. மனுஷனை நம்பி மட்டும் வந்துறாதீங்க, சபையை நம்பி வந்துறாதீங்க, ஊழியத்தை நம்பி வராதீங்க. யாக்கோபின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமானவர். ஓ கரபா ஷகரபா ரபா. மனுஷனை நம்பி பார்க்கையிலும் ஆண்டவரை நம்பி வாழ்வது தான் மேன்மை. Trust in the Lord with all your heart. Lean not on your own understanding. In all your ways acknowledge Him, and He will order your steps. Praise the Lord, praise the Lord, praise the Lord. I am not here to glorify my ministry. I am not here to glorify my preaching. I am not here to draw you to the church. I draw you to Jesus Christ. நீங்க இயேசு அண்டையில வந்துட்டீங்கன்னா எந்த சபையில இருந்தாலும், எந்த ஊழியமா இருந்தாலும், எந்த பொறுப்பா இருந்தாலும் கம்பீரமா செய்வீங்க. ஓ ரபா ஷாக்கா ரபா. எத்தனை பேர் நம்புறவங்க மட்டும் எழுந்து நிங்க பாப்போம்.
நம்புறோம் மாட்டோம். If any one of us means business with God, உங்களுக்காக சிலுவையில் அவர் உட்கார்ந்து அவர் உயிரை கொடுக்கல, அவர் எழுந்து நின்று கரங்களை நீட்டி, ஓ ஹalleluya, ஓ இயேசுவே, அப்பா இந்த இடத்துல நீங்க கிரியை செய்ய வேண்டுமா? You know what, brothers and sisters, don't estimate what God can do in his house. இது என்னுடைய வீடு இல்ல, நான் கத்துறது என் வீட்டுல இல்ல, இது அப்பாவோட வீடு, ஒரு ஜெப வீடு. இந்த வீட்டுல சுகம் வருகிறது, பலன் வருகிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் என்னுடைய ஆசீர்வாத கதவுல அடைத்து போய்விட்டதே நீங்க நினைக்கலாம். அடைத்தது கர்த்தரா? உங்களுடைய பிணியலுடைய கதவை அடைத்து விட்டோமா? மற்ற எல்லாவற்றையும் செய்து மட்டும் ஆனா ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து விட்டு விட்டோமோ? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஓ மை லார்ட், மை லார்ட், அவரை தேடுகிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாரு, பிரகாசிக்க பண்ணுவாரு, பிரகாசிக்க பண்ணுவார். உங்க கால்களை ஆசீர்வதிப்பார், கையை ஆசீர்வதிப்பார், இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். இறங்கி வந்துருவோம், தாழ்த்திடுவோம், முகக்குப்புற விழுந்துருவோம், முட்டிக்கால் போட்டுருவோம், கண்ணீர் வடிப்போம். Oh my God, my God, my God, my God, my God, my God, my God. Oh rabashakara barari andara. என்னில் ஒரு ஜீவ ஊற்று தொடங்கட்டும் ஆண்டவரே, என்னில் ஒரு ஜீவ ஊற்று தொடங்கட்டும். என் கண்கள், என்னுடைய பார்வை, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய இருதயம், என்னில் ஒரு ஜீவ ஊற்று, அது என்னில் துவங்கட்டும் ஆண்டவரே. Let it begin with me, Lord. I started a mess. Let something good come out of me. சொல்லி பாருங்க. God will bring a message out of a mess. யாக்கோபுடைய வாழ்க்கை சதறி போயிடு, சத்துல விழுந்துருச்சு. ஆனாலும் பெனியல்ல தேவன் வந்து சந்தித்தாரே, அந்த சேற்றிலே ரட்சகர் வந்தாரே, உங்களுடைய குழப்பத்திலே ரட்சகர் வந்தாரே, உங்களுடைய தோல்வியிலே ரட்சகர் வந்தாரே. நீங்களும் நானும் அவரை தேடல, அவர் நம்மளை தேடி வந்தாரே, தேடி வந்தாரே, தேடி வந்தாரே. தேடி வர்றது மட்டும் விட்டுறாதீங்க. When God gives an option, He gives a chance, He gives you an opportunity. விளையாடாதீங்க. அவர் இருதய கதவை தட்டும்போது விளையாடாதீங்க. மற்றவங்களை மட்டும் நீங்க வந்து வெளியே விட்டுறலாம், இவரை மட்டும் வெளியே விட்டுறாதீங்க. இவர் தான் நம்முடைய சொத்து, இவர் தான் நம்முடைய ஆசை, நம்முடைய பணம், நம்முடைய எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கக்கூடிய இயேசு. இவர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. மற்ற எல்லா விஷயத்த நீங்க கதவை அடிச்சிருக்க, ஆனா இவர் மட்டும் கதவை தட்டும் போது திறந்துருக்க. இதோ வாசற்படியிலே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். Whoever opens the door, I will step in, the Lord says, and I will sup with him. அப்படினா ஆண்டவர் நம்மோடு ஐக்கியம் கொள்ள போகிறாரு. Oh my God, my God. வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, முதியவர்களே, எல்லாருக்கும் இந்த செய்தி வருது, எனக்கும் வருது. இந்த செய்தி எனக்கு தான், பிரசங்கம் பண்றவங்க தான் முதல் செய்தி. ஆண்டவர் கதவை தட்டும் போது திறந்து கொடுங்க. பாதி திறக்காதீங்க, சும்மா திறக்காதீங்க. He is not a salesman, He is your savior. Open the door, open the door. உன் இருதயத்தை திறந்து கொடு. திறக்கிற ஆண்டவரே, இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஆண்டவரே, வாங்க எங்க சபைக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. ஏதாவது மெஸ் இருந்துச்சா அதை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ என்னுடைய குடும்பத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. அங்க குழப்பம் இருந்துச்சுன்னா சரிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னில் ஒரு ஜீவன் ஊற்று. ஆகஸ்ட் மாதத்தை நம்ம துவங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத உணர்வோமாக. யாக்கோபு செய்த, அவன் தவறு பண்ண, தவறை சரிப்படுத்தினா பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹியூமனிட்டி, அதுதான் நல்லது, அதுதான் 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 டர்னிங் பாயிண்ட். தட்ஸ் தி த்ரெஷ்ஹோல்ட். இந்த நாளில் ஆண்டவருடைய பந்தியில் கொஞ்ச நேரத்தில் நம்ம சேர போறோம். I want us to just come. Something good is happening in our midst. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே,
யாக்கோபின் தேவனே, ஹalleluya, உண்மையில நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் அப்பா. ப்ளீஸ் எனர்ஜைஸ் ஆல் ஆஃப் அஸ் ஹியர் ஃபாதர். இந்த மாதம் நல்லா இருக்கட்டும்ப்பா. முந்தின மாதங்களை பார்க்கல இந்த மாதம் இன்னும் சூப்பராக இருக்கட்டும்ப்பா. பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு பெரிய ஒரு ஞானம் வரட்டும். அவங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு துவக்கம் வரட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நடத்துகிற பெற்றோர்கள் இங்கே இருக்கிறாங்கப்பா. அவங்க வாழ்க்கை நல்லா சூப்பராக இருக்கட்டும்ப்பா. இவ்வளோ முதியோர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்கப்பா. நல்லா பலப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய சபையில் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களை வந்து சேரணும் ஆண்டவரே. இந்த பிணியேல் இந்த இடம் ஒரு பிணியேலாக இருக்கட்டும் ஆண்டவரே. பிணியேலாக இருக்கட்டும். மற்ற எதுவும் இல்லாதவர் ஒரு ஜபாரியாகவே இருக்க வைத்துக்கொள்ள எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் தங்கும் இடத்துல 2-3 பேர் இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவரே, இதை தூஷணம் பண்ணாதபடி, இந்த அழுக்குப்படுத்தாதபடி நாங்களும் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு கருவியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் ஏறெடுக்கிற ஜெபம்லாம் சாதாரணமான ஜெபம் இல்லை. நம்ம எல்லாரும் எல்லாரும் இந்த சரீரத்தினுடைய அவயங்களில் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. காலுக்கு ஒரு பங்கு இருக்கு, கைக்கு ஒரு பங்கு இருக்கு, கண்ணுக்கு ஒரு பங்கு இருக்கு, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. எல்லாரும் கூடி வந்து இந்த cornerstone of Jesus, God is building each one of us. We are building blocks in God's kingdom. Thank you அப்பா. ஹalleluya. வலது கரத்தை எடுத்து நெஞ்சுக்கு மேல வைப்போமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் நல்லவர். Praise the Lord.